குண்டாஸின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு வெளியில் வந்தவரை 9 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் வீடு புகுந்து அரிவாளால் வெட்ட முயன்ற சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கல்லுப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம். இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஜெராக்ஸ் மற்றும் கம்மங்கூழ் கடை வைத்து தொழில் செய்து வந்திருக்கிறார். மேலும் செல்வம் மீது கொலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் 2 முறை குண்டாஸ் சட்டத்தின் கீழ் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் செல்வத்தை வீடு புகுந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் இருந்து செல்வம் தப்பியோடிய நிலையில் சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் கெங்குவார்பட்டி வத்தலகுண்டு சாலையில் மறியல் போராட்டம் நடத்தியது பரபரப்பை உண்டாக்கியது. இந்நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த போலீசார் 9 பேர் கொண்ட கும்பலில் 3 கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து மற்றவர்களை போலீசார் தேடியும் வருகின்றனர். இதனிடையே கெங்குவார்பட்டியில் ஜெகதீஸ்வரன் என்பவர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிக்கு படியாகவே செல்வம் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.